கடல் மேல் எரியும் இரவு, வெனிஸ் மாலை ஒளிரும், சான் மார்க்கோ ஸ்கொயர் முன் 1000 விளக்குகள் ஏறும் நேரும். பவித்ரா ஹோட்டல் பால்கனியில் நின்று வெனிஸ்க்கும் தன்னுடைய இதயத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். பவித்ரா மெல்ல, இங்கிருக்கும் ஒளி எல்லாமே அழகுதான், ஆனா உள்ளே எரிகிறது வேறொரு இருள்தான். அதற்குள் கீழே விழும் பெரிய கிரவுட் சியர்ஸ். திருவிழா ஆரம்பம். மார்க்கோ கீழே இருந்து கைகளை உயர்த்தி புன்னகை. மார்க்கோ, பவி, இன்றிரவு நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சோகமில்லை, இத்தாலி உன்னை நேசிக்கிறது. பவித்ரா ஒன்றும் பேசாமல் தலையசைக்கிறாள். வெனிஸில் எதிர்பாராத வருகை. அர்ஜுன். வானத்தில் திருவிழா விளக்குகள். திடீரென்று படகு நறுக்குதல் ஒலி. பவித்ரா திரும்பி பார்க்கிறாள். அர்ஜுன். காற்றில் தூக்கிச் செல்பவன் போல அவன் கண்களே 1000 கேள்விகளால் நிரம்பி. அர்ஜுன் அதிர்ச்சியுடன், பவி, இங்கு நீ? பவி ஒரு நொடி வார்த்தையே இல்லாமல் பார்த்து கொண்டே நிற்க, மார்க்கோ மேலே வந்து அர்ஜுனுக்கு கையை நீட்டுகிறார். மார்க்கோ. வணக்கம், நான் மார்க்கோ, அவளுடைய சகா. நாங்கள் அவளை நன்றாக கவனித்துக் கொள்கிறோம். அர்ஜுன் அந்த நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் உள்ளே கொஞ்சம் முறுகிறான். அர்ஜுன், அவளை யாராவது டேக் கேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பவித்ரா என்னாலேயே. அவன் வாக்கியம் முடிக்காமல் நின்றுவிடுகிறான். பவி தலை கீழே. விழா கூட்டத்தின் அழுத்தம். சான் மார்க்கோ பசிலிக்கா முன் வானவேடிக்கை தொடங்குகிறது. பலர் ஜோடியாக நின்று கொண்டாடுகிறார்கள். அந்த சூழல் பவித்ராவின் மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அர்ஜுன் நெருங்குகிறான். அர்ஜுன், பவ்யா, நீ ஏன் என் அழைப்புகளை தவிர்த்தாய்? பவ்யா தாழ்ந்த குரலில், என்னையே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அர்ஜுன். நான் எப்படி விளக்கச் சொல்வேன்? மார்க்கோ இதை பார்த்து மெதுவாக குறுக்கிடுகிறான். மார்க்கோ. அர்ஜுன், அவளுக்கு அமைதி தேவை. இத்தாலி அவளுக்கு அமைதியை கொடுத்தது. அவளை தள்ளாதே. அர்ஜுனின் கண்கள் சிவந்து விட்டன. அர்ஜுன், அமைதியா? அது உண்மையா பவ்யா? அல்லது நான் வரமாட்டேன் என்று நினைத்தாயா? பவ்யா தன் கண்ணீரை துடைத்தாள். பாலமோபில். பின்னணியில் திருவிழா இசையுடன் பவித்ரா கால்வாய் பாலத்திற்கு தனியாக நடந்து செல்கிறாள். அர்ஜுன் அவளை அடைகிறான். அர்ஜுன். பவானி, என்னாச்சு? நீ அழுதாயா? மார்க்கோ நமக்கு இடையில் வருவது போல் தெரிகிறது. பவானி வேகமாக, இல்லை அர்ஜுன், மார்க்கோ ஒரு நல்ல மனிதர். அவர் நமக்கு இடையில் ஒருபோதும் வரவில்லை. அது நான்தான். குழப்பமாக இருப்பது நான்தான் அர்ஜுன். அர்ஜுன் மெதுவாக அவள் கையை பிடித்துக் கொள்கிறான். அர்ஜுன், நீ குழப்பத்திலிருந்தால் என்னை தள்ளிவிடுவது தீர்வல்ல பவானி. பவானி தன் கையை இழுத்து நிற்கிறாள். பவானி. அர்ஜுன், நீ வர முடியாத இடத்திற்கு நான் வந்துவிட்டேன். இங்கே வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது. அவன் அவளை கவனமாக பார்க்கிறான். அர்ஜுன், இது வேறு. ஆனால் நீ மட்டும் மாறவில்லை பவானி. அதே மென்மை, அதே கண்கள், அதே பவானி. அவள் கண்கள் திடீரென்று கண்ணீரால் நிரம்பிவிட்டன. திரும்பி செல்கிறது. மார்க்கோவின் மௌனமான பொறாமை. மார்க்கோ இருவரையும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் கண்களில் பொறாமை. மார்க்கோ மெதுவாக, மார்க்கோ இத்தாலிய மொழியில் மார்க்கோ, நீ என்னை விட்டு நழுவுகிறாய் என்று சொல்கிறான். அவன் இருக்கும் பாலத்தை நெருங்குகிறான். மார்க்கோ. பவி, திருவிழா நடனம் தொடங்கப் போகிறது. நாம் போகலாமா? பவி திடீரென்று குழப்பமடைகிறான். அர்ஜுன் அழைப்பிதழை பார்க்கிறான். அர்ஜுன் இல்லாமல் புன்னகை. பவி, நீ முடிவு செய்யலாம். நீ பாதுகாப்பாக இருக்கும் மனிதருடன் நடனமாடு, அல்லது நீ உணரும் மனிதருடன் இரு. அந்த வரி பவித்ராவின் இதயத்தை கிழிக்கிறது. வானத்தில் பட்டாசுகள், இதயத்தில் புயல்.
பட்டாசுகள் வெடிக்கின்றன. மூவரும் நிற்கும் பாலம் ஒரு தீவிரமான அமைதி. பவித்ரா உடைந்து நொறுங்கிப் போனாள். நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. அர்ஜுன், அதனால்தான் நீ உன்னையே காயப்படுத்திக் கொள்கிறாய். மார்க்கோ மெதுவாக மூச்சு. மார்க்கோ, பவி, என்னுடன் வா. நீ மகிழ்ச்சிக்கு தகுதியவன், மோதலுக்கல்ல. பவி இருவரையும் பார்க்கிறான். கண்ணீர் உருகிறது. பழைய நினைவுகள், புதிய உணர்வுகள், இத்தாலியின் அழகு மற்றும் உள்வெறுமை அனைத்தும் ஒரே நேரத்தில் தாக்குகின்றன. நள்ளிரவு வெனிஸ் காலியான திருவிழா வீதிகள். திருவிழா முடிந்து கூட்டம் குறைந்து கொண்டிருக்கும் நேரம். பவித்ரா குறுகிய கற்களாலான தெருக்களில் தனியாக ஓடுகிறார். விளக்குகள் காற்றில் அசைந்தாலும் அவளுக்குள் ஒரு புயல் இருக்கிறது. பவித்ராவின் உரையாடல். நான் ஏன் ஓடிவிட்டேன்? மார்க்கோவிடம் அமைதி, அர்ஜுனிடம் வாழ்க்கை. நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? திடீரென்று கால்வாயிலிருந்து ஒரு சிறிய படகோட்டி அழைக்கிறார். படகு சவாரி. சிக்னோரினா, கோண்டோலா. அமைதியான சவாரி. பவித்ரா ஒரு வார்த்தையும் சொல்லாமல் படகில் ஏறுகிறார். அர்ஜுனின் தீவிர தேடல். அர்ஜுனின் பாலம் இன்னும் நிற்கிறது. பவித்ரா போய்விட்டதை அவனால் நம்ப முடியவில்லை. அர்ஜுன் தனக்குள் நினைத்துக் கொள்கிறான். அவளுக்கு என்ன பிரச்சனை? அவள் ஏன் என்னை தள்ளுகிறாள்? மார்க்கோவை தேடி அவன் முன்னோக்கி செல்கிறான். அர்ஜுன், மார்க்கோ, அவள் எங்கே போனாள்? மார்க்கோ அமைதியாக இருக்கிறாள், ஆனால் உள்ளே பொறாமை கோபம். மார்க்கோ, உன்னால்தான் அவள் வெளியேறினாள். நீ புயலை கொண்டு வந்தாய். அர்ஜுன், நான் அவளை புயலிலிருந்து காப்பாற்றுவேன். மார்க்கோவின் குளிர்ச்சியான புன்னகை. அல்லது ஒருவேளை நான் அவளுக்கு அமைதியை கொடுப்பேன். அந்த வரியை கேட்கும்போது அர்ஜுனின் நரம்புகள் உள்ளே இறுக்கமடைகின்றன. மார்க்கோ பிஓவி முழு உணர்ச்சி மோனோலாக். மார்க்கோ விழா மேடையில் தனியாக நின்று கடலை பார்க்கிறார். மார்க்கோ சோலோ. பவித்ரா, வெனிஸின் காலை வெளிச்சம் போல நீ என் வாழ்க்கையில் வந்தாய். அந்த மென்மையான தூய்மையான. இத்தாலி உன்னை குணப்படுத்தும் என்று நினைத்தேன். நான் உனக்கு அமைதி, பாதுகாப்பு, இடம் கொடுத்தேன். ஆனால் இன்றிரவு நான் உன் கண்களை பார்த்தேன். அந்த கண்கள் என்னை தேடவில்லை, அவர்கள் அவனை தேடிக் கொண்டிருந்தன. அவன், மார்க்கோ, நான் உன்னை நேசிக்கிறேன் பவி. ஆனால் காதல் நாம் நேசிக்கும் நபரை உடைக்கக்கூடாது. அவன் உன் புயலாக இருந்தால் நான் உன் ஒரே புயலாகும். மக்கள் என்றென்றும் தங்குமிடங்களில் தங்குவதில்லை. அவன் கண்ணீரை துடைக்கிறான். மார்க்கோ, இன்றிரவு அவளை தனியாக அலையவிட மாட்டேன். அவளை கண்டுபிடிக்க அவன் புறப்படுகிறான். சின்னாமன கொண்டோலா காட்சியில் பவித்ரா. கால்வாயில் நிலவொளி பாதை போல விழுகிறது. பவித்ரா அமைதியாக தண்ணீரை பார்க்கிறார். படகுக்காரர் மெதுவான இத்தாலிய பாடலை முழங்குகிறார். பவி உளுரையாடல். அர்ஜுன் இங்க வந்தது என்னை காப்பாற்ற வரல. நான் யாருக்காக ஓடுறேன்? என்னிடமே இருந்து. அவள் கண்ணீரை துடைக்கிறார். திடீரென்று போன் அதிர்கிறது. அர்ஜுன் அழைக்கிறார். அவள் கட் செய்கிறாள். பிறகு மார்க்கோ அழைக்கிறார், அதையும் கட் செய்கிறாள். பவி முணுமுணுக்கிறாள். இன்றிரவு நான் அவர்கள் இருவருக்கும் தகுதியானவள் அல்ல. அர்ஜுன் கொண்டோலா டாக்டவுனை கண்டுபிடித்தான். அர்ஜுன் மூச்சு திணறி கால்வாய் டாக்டவுனை மூக்கி ஓடுகிறான். ஒரு தொழிலாளி பிடிக்கிறான். அர்ஜுன், பிங்க் நிற துப்பட்டா அணிந்த ஒரு தமிழ் பெண்ணை பார்த்தாயா? தொழிலாளி, அவள் ஒரு கொண்டோலாவில் ஏறினாள். கண்ணாடி ஏறி கால்வாயை நோக்கி அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். இரவில் கண்ணாடி ஏறி ஆபத்தானது. அவன் உடனடியாக வேறொரு படகை வாடகைக்கு எடுக்கிறான். அர்ஜுன், பவி, நான் வருகிறேன். மார்க்கோவும் ஒரு படகை தொடங்குகிறான். மார்க்கோ அங்கு கட்டப்பட்டிருக்கும் ஹோட்டல் தனியார் படகில் ஏறுகிறான். மார்க்கோ படகோட்டுநரிடம் சொல்கிறான், அந்த பெண்ணை பின்தொடருங்கள், சீக்கிரம், இன்றிரவு அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. இரு ஆண்களும் இரவு வெனிஸ் கனால்ஸில் அதே பெண்ணை தேடுகிறார்கள், ஆனால் வெவ்வேறு காரணங்களால். கண்ணாடி ஏரி கால்வாய் உண்மையான தருணம். பவித்ரா படகு மெதுவாக கண்ணாடி ஏரியின் அமைதியான பகுதிக்கு வருகிறது. வெனிஸில் இது மிகவும் அமைதியான இடம். நிலவு கண்ணாடியை பிரதிபலிக்கிறது. பவி கைகளை மடித்து அழுகிறார். பவித்ரா, இடைச்சொல். நான் பயப்படுகிறேன். மார்க்கோவின் அமைதியை இழந்தேன். நான் அர்ஜுனின் இதயத்தை உடைத்தேன். ஏனென்றால் எனக்கு என் சொந்த இதயம் தெரியவில்லை. அவள் கண்களை மூடுகிறாள். 2 படகுகள் வருகின்றன. 2 விளக்குகள் தொலைவில். அதே நேரத்தில் அர்ஜுனின் படகும் மார்க்கோவின் படகும் கிளாஸ் ஏரிக்கு வருகின்றன. பவி அதை பார்த்து பயந்து நிற்கிறார். அர்ஜுன் உயர்ந்த குரலில், பவி, தயவு செய்து மீண்டும் ஓடாதே.
மார்க்கோ, பவி, என்னை பாரு, நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். பவி இருவரையும் பார்த்து திடீரென்று எழுந்து நிற்கிறார். காற்று வீசுகிறது. படகு ஆடுகிறது. அர்ஜுன், கவனமாக உட்காருங்கள். பவி தலையை ஆட்டுகிறார். அவள் குரல் நடுங்குகிறது. பவித்ரா, நான் இருவரையும் காயப்படுத்துகிறேன். எனக்கு யாருக்கும் ரைட் இல்லை. பவித்ராவின் சரிவு மனவேதனையை ஏற்படுத்துகிறது. எதிர்பாராத விதமாக பவித்ராவின் முழங்கால்கள் தளர்ந்து போகின்றன. அவளுடைய படகு பலவீனமாகி விழுகிறது. மார்க்கோ பதற்றமடைகிறார். பவித்ரா? அர்ஜுன் குதிக்க தயாராகிறார். படகோட்டுனர், சார், டேஞ்சரஸ். அர்ஜுன் கத்துகிறார். அவளுக்கு உதவி தேவை. மார்க்கோ படகை முழு வேகத்தில் பக்கவாட்டர் கொண்டு வர சொல்கிறார். மார்க்கோ, பவித்ரா, தயவு செய்து உங்கள் கண்களை திறங்கள். அர்ஜுனின் குரல் பலவீனமாகிறது. பவித்ரா, தயவு செய்து என்னை பயமுறுத்தாதே. மங்கிய வழி. பவித்ரா பாதி மயக்கத்தில் இருக்கிறார். நீரில் விழும் நிலவின் பிரதிபலிப்பு மங்குகிறது. பவித்ரா பலவீனமாகிறார். என்னால் மூச்சுவிட முடியவில்லை. மார்க்கோவும் அர்ஜுனும் ஒரே நேரத்தில் கத்துகிறார்கள். பவித்ரா? வெனிஸில் இரவு அமைதியாகுகிறது. திருவிழா விளக்குகள் மங்குகின்றன. கண்ணாடி ஏரி கால்வாய் அவசர நிலை. பவித்ரா படகில் படுத்துக் கொண்டிருக்கிறார். கண்கள் மூடி மெதுவாக சுவாசிக்கின்றன. அர்ஜுன் முதலில் எட்ட வேண்டும், மார்கோ இரண்டாவது. அவர்களது 2 படகுகளும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன. அர்ஜுன் பவித்ராவின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு குரலில் நடுங்குகிறார். பவித்ரா, தயவு செய்து உங்கள் கண்களைத் திறந்து என் குரலையாவது கேளுங்கள். மார்கோ பீதியடைந்துள்ளார், ஆனால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார். அவளுடைய நாடித்துடிப்பு பலவீனமாக உள்ளது. எங்களுக்கு ஒரு மருத்துவமனை தேவை, இப்போது. அவள் தலை நடுங்குகிறது. அவள் உடல் நடுங்குகிறது. படகுக்காரர் மருத்துவமனை அவசரமாக கத்துகிறார். அர்ஜுன் பவித்ராவின் தலையை மார்பில் பிடித்துக்கொண்டு மூச்சு விட முடியாமல் தவிக்கிறார். பவி, நீ இல்லையென்றால் நான் இருப்பேன். அவரால் தனது வாக்கியத்தை முடிக்க முடியாது. மார்கோ வழிகாட்ட அறிவுறுத்துகிறார். என் வழியை பின்பற்றுங்கள். சாண்டா லூசியா மருத்துவமனை படகு முழு வேகத்தில் 2 கால்வாய்களை வெட்டுகிறது. வெனிஸ் நரவு முழுவதும் அமைதியாக இருக்கிறது. அவள் மூச்சின் ஓசை மட்டுமே பயமுறுத்தும் அளவு மெல்ல. வெனிஸ் சாண்டா லூசியா மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனைக்கு வந்ததும் 2 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பவித்ராவை ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றுகிறார்கள். அர்ஜுன் அவளுடன் ஓட முயற்சிக்கிறான். நர்ஸ் நிறுத்துகிறார். நர்ஸ், ஐயா, மருத்துவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அர்ஜுன் கிட்டத்தட்ட அவள் கையே பிடித்துக் கொள்கிறான். அவள், தயவு செய்து என் விருப்பம், அவளை விட்டுவிடாதீர்கள். மார்கோவும் இத்தாலிய மொழியில் செவிலியரிடம் விளக்குகிறார். அவள் மயக்கமடைந்தாள், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டாள். அவளுடைய இதயத் துடிப்பு நிலையற்றது. மருத்துவர்கள் உடனடியாக உள்ளே விரைகிறார்கள். பவித்ராவின் கை அர்ஜுனின் பிடியிலிருந்து அகற்றப்படுகிறது. அவன் உறைந்து போகிறான். ஸ்ட்ரெச்சர் நெகிழ் கதவுகளுக்குள் மறைந்துவிடும். கதவு மூடுகிறது. அர்ஜுன் முழங்காலில் சரிந்து விழுகிறார். அர்ஜுனின் இதயம் உடைகிறது. மருத்துவமனையின் காலியான நடைபாதை, வெள்ளை விளக்குகள், குளிர்ந்த ஓடுகள். அர்ஜுனின் தலை குனிந்து கைகள் நடுங்குகின்றன. அர்ஜுன் மெதுவாக அமைதியாக அழுகிறான். நான் லேட்டா வந்தேனா? அவளுக்கு நான் தான் காரணமா? அவள் என்னை அவாய்ட் பண்ணதுக்கு நான் தான் தள்ளி சிக்க வச்சேனா? அவன் தலையை சுவரில் சாய்த்து அழுகிறார். தோள்கள் கட்டுக்கடங்காமல் நடுங்கின. ஒரு செவிலிய தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தார். காட்சி மிகவும் கனமாக இருந்ததால் அது இதயத்தை உடைக்கும். மார்கோ பிரேக்டவுன். அமைதியான வலி. மருத்துவமனை பிரார்த்தனை மூலை. மங்கலான வெளிச்சம். மர பெஞ்ச். மார்கோ தனியாக அமர்ந்திருக்கிறார். சத்தமாக அழவில்லை, ஆனால் கண்கள் நிரம்பியுள்ளன. மார்கோ கிசுகிசுக்கிறார். பவித்ரா, நீ என்னை பார்த்து சிரித்தாய். நீ என்னை நம்பினாள், ஆனால் உன் இதயம் வேறொருவருக்காக துடிக்கிறது. நான் அதை பார்க்கிறேன், நான் அதை உணர்கிறேன். அவர் கண்ணீரை துடைக்கிறார். மார்கோ, கடவுள் இன்னும் தேர்வு செய்ய வேண்டியிருந்தால் அவர் உங்களை காப்பாற்றட்டும். நீங்கள் அவரிடம் திரும்பிச் சென்றாலும் கூட. அவரது வலி ஆழமானது. முதிர்ந்தவர், அமைதியானவர். டாக்டர் வெளியே வருகிறார். அவசர விளக்கு அணைந்துவிடும். டாக்டர் உள்ளே வருகிறார். அர்ஜுன் மேலே குதிக்கிறார். டாக்டர், அவள் எப்படி? நலமாயிருக்கிறார். இப்போது மூச்சு விடுங்கள். மார்கோ அருகில் வந்தான். என்ன நடந்தது டாக்டர், ப்ளீஸ்? டாக்டர் தீவிர தொனி. அவளுக்கு கடுமையான பீதி ஏற்பட்டது. அவளுடைய இதய துடிப்பு குறைந்துவிட்டது. அவள் இப்போது நிலையாக இருந்தாலும் மயக்கம். அர்ஜுனின் கண்கள் நிறைந்தது. அவள் கண் திறப்பாளா டாக்டர்? அவள் இருப்பாள். ஆனால் அவள் ஒரு பெரிய உணர்ச்சி அதிர்ச்சியை அனுபவித்தாள். அவள் 2 பேரையும் பார்க்கிறார். அவளுக்கு முழு அமைதி தேவை, உணர்ச்சி மன அழுத்தம் இல்லை. வெடிகுண்டு போல அடிக்கும் குற்ற உணர்வை அர்ஜுன் திசை திருப்புகிறார். மார்கோ அவரது கண்களில் வலியை கூர்மையாக குறைக்கிறார்.
ஐசியு காலி கண்ணாடி அறையில் பவித்ரா மயங்கி விழுந்தாள். பவித்ரா ஒரு வெள்ளைத்தாளில் படுத்திருக்கிறாள். மானிட்டர் மெதுவாக சீராக ஒலிக்கிறது. அர்ஜுன் ஜன்னலை நறுங்கி கண்ணாடியை தொட்டான். அர்ஜுன், பவி, நீ என்னை கோபப்படுத்தலாம், தள்ளலாம். ஆனா நீ இது போல படுத்திருக்க கூடாது. மார்கோ அமைதியாங்கிருந்து பார்க்கிறார். மார்கோ விழித்துக் கொள்வாள். ஆனால் அவளை மீண்டும் யார் காயப்படுத்துகிறார்கள்? நான் அவர்களை அருகில் விடமாட்டேன். அர்ஜுன் கோபத்துடன் திரும்பினான். நான் அவளை ஒன்றும் செய்ய மாட்டேன். மார்கோ மென்மையானவர், ஆனால் உறுதியானவர். நீங்கள் நினைப்பதுதான் அவளுடைய இதயம் எப்படி இருக்கிறது என்பதை அவளால் மட்டுமே சொல்ல முடியும். 2 ஆண்கள், அதே பயம், அதே லவ், அதே வலி. நைட் வாட்ச் இருவரும் வெளியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஐசியூக்கு வெளியே 2 நாற்காலிகள். அர்ஜுன் ஒரு பக்கம் அமைதியாக அழுதான். மார்கோ ஒரு பக்கமாக தரையை உற்று நோக்குகிறார். ஒரு நீண்ட மௌனம். திடீரென்று அர்ஜுனை பார்க்காமல் மார்கோ பேசுகிறான். மார்கோ, அவள் எழுந்து உன் பெயரை சொன்னால் நான் பின்வாங்குவேன். அர்ஜுனின் மூச்சு நின்றது. மார்கோ தொடர்கிறார். ஆனால் அவள் இல்லை என்றால், அவள் அமைதியை தேர்ந்தெடுத்தால் நான் அவளை மீண்டும் உடைக்க விடமாட்டேன். அர்ஜுன், அவள் பெயரை குறிப்பிடாமலும் என்னை தேர்வு செய்யாவிட்டாலும் அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் பின்வாங்குவேன். அர்ஜுன் மூச்சு நின்றது. மார்கோ தொடர்கிறார். ஆனால் அவள் இல்லை என்றால், அவள் அமைதியை தேர்ந்தெடுத்தால் அவளை மீண்டும் உடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அர்ஜுன், அவள் பெயர் சொல்லாமலும் என்னை தேர்வு பண்ணாமலும் இருந்தாலும் அவள் ஹாப்பியா இருந்தா நானும் பின்வாங்குவேன். மார்கோ முதன்முறையாக அவனை பார்க்கிறான். 2 பேரும் உடைந்தது. காத்திருக்கிறது ஒரு பொண்ணு கண்ணை திறக்க. பவித்ரா விரல்கள் நகரும். ஐசியு மானிட்டர் பீப் சற்று மாறியது. பவித்ராவின் கைக்கு கேமரா பெரிதாக்குகிறது. அவள் விரல்கள் சற்று நகரவும். அர்ஜுன் உடனே நின்றான். மார்கோவும் நிற்கிறார். இருவரும் கண்ணாடிக்கு விரைகின்றனர்.